வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சட்டுன்னு செய்கிற மாதிரியான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி முட்டை சாதம் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ முட்டை சாதம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதத்தை தனியாக உப்பு போட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முட்டை சாதம் செய்கிறதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே ஒரு 10 கருவேப்பிலை எடுத்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ 1 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை ஒரு மிதமான தீயிலேயே நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகா காரம் மட்டும்தான். அதனால் ஒரு 5 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துட்டு அதையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்கணும்னா காரம் நல்லா இறங்கிக்கும். இப்போ நல்லா 2 நிமிஷம்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனெல்லாம் போனதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுள்ள துருவின கேரட் சேர்த்துக்கலாம். அந்த கேரட் பார்த்திங்கன்னா முட்டை சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். பசங்களுக்கு கேரட் கொடுக்குறது ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். இதை ஒரே 1 நிமிஷத்துக்கு ஒரு மிதமான தீயிலேயே இதிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்குறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குறைஞ்ச தீயில் ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 3 முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். சாதம்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுள்ள சாதம் எடுத்துருக்கிறேன். அதனால் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். 3 முட்டையை போட்டுட்டு ரொம்ப நேரம் கிளக்கிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒன்ஸ் மசாலாவோட கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும் நமக்கு. சப்போஸ் பசங்களுக்கு உங்களுக்கு முட்டை இருக்கிற மாதிரி தெரிய வேணாம் அப்படின்னா நீங்கள் உடனே எல்லாத்தையும் கலரிக்கலாம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே சாதத்துக்கு நான் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கிறேன். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்ல முட்டை இந்த அளவுக்கு ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா சாதத்தை போட்டு கிளற ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த சாதத்தோட அந்த முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். தீயை ஒரு மிதமான தீயிலே வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. ரொம்ப அதிகமாகவும் வேணாம், ஆஃப் பண்ணிடவும் வேண்டாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. சப்போஸ் சாதத்தில் நீங்கள் உப்பு போடலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சாதத்துக்கு தேவையான அளவையும் உப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் உங்களுக்கு மிளகு பொடி போட்டால் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கலந்துக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் இறக்கிக்க போகிறேன். ரொம்ப சுவையான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.